Welcome to another game week review sponsored by Vada London Arsenal Tamil podcast. Game week 23 ஓட ரிவ்யூ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மீட் பண்ற மாதிரி இருக்கு. முன்னாடி கேம் வீக் திக் அண்ட் ஃபாஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து இப்போ வீக்லி கேம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து மிட் வீக்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சாம்பியன்ஸ் லீக் எப்படா வரும்னு இருக்கு. பட் இப்போதைக்கு மேக் டூ வித் வாட் வி ஹேவ்ன்ற மாதிரி வீக்கெண்ட் தான் கேம் வருது. அந்த கேமை வந்து நம்ம இப்போ விமர்சனம் பண்றதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு மணிகண்டன். மணிகண்டன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஒரே கபி கபி தான் போல. சிரிப்பு. காலர் இல்ல, டிஷர்ட் எல்லாம் தூக்கி விட்டு தான் உட்காந்துருப்பேன். ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கா. அந்த கேமுக்கு நம்ம வருவோம். கடைசியா ஹைலைட்டா முடிக்கலாம்னு வச்சிருக்கேன். நேத்து எபிசோட்ல ஹரி ப்ரோலாம் வேற லெவலு, லெமன் சோடா விக்கிற மாதிரி உப்போட தான் வந்து இறங்குனாரு. நல்ல நல்ல வெயிட்டா சிறப்பா செஞ்சு விட்டாரு எபிசோட்ல, இந்த லிவர்பூல் ரிவ்யூ எபிசோட்ல. பட் அண்ட் அந்த மற்ற எபிசோட் பத்தி பேசும்போது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, கீப் காமெண்டிங், டாக்கிங் டு அஸ், என்கேஜ் பண்ணிட்டே இருங்க. இட்ஸ் ஃபன் ஹேவிங் திஸ் டிஸ்கோர்ஸ் இன் a respectful way across different social media platforms. இந்த பிளக்க முடிச்சுட்டு நான் அப்படியே நம்ம கேம் வீக்குள்ள டைவ் அடிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் கிக்ட் ஆஃப் வித் எவர்டன் டாட்னம். நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ஃபோக்ஸுக்கு காலையில 7:30 மணி சாட்டர்டே மார்னிங். எனக்கு வந்து என்னடா காலையில தரித்திரத்துல முடிக்கிறமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டாட்னம் கேம் பார்க்கும்போது. பட் அந்த கேம் ரிசல்ட் வந்து 2-2 அப்படின்னு முடிஞ்சப்போ ஓகே, எழுந்ததுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு இதுவா முடிஞ்சு. டாட்னம் கேமை ஸ்டார்ட் பண்ண விதத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஃபர்ஸ்ட் கோலை போட்டாங்க 3 or 4 minutes. And Everton வந்து as much as they were trying to knock the Tottenham door down, somehow it didn't like ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கோலே வந்து ஒரு மாதிரி ஒரு கிரேசி ஈக்குவலைசரா இருந்துச்சு. It almost looked like Spurs could have scored like 3 or 4, but on 2 கோல் தான் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த ஸ்பர்ஸ் வந்து இவங்களோட டிஃபென்சிவ், இது எப்படி சொல்றது, கேப்னு சொல்லவா இல்ல டிஃபென்சிவாவே இவங்க இப்படிதான் சொல்லவா, இட் சீம்ஸ் டு கீப் கேட்சிங் அப். நம்ம போன எபிசோட்ல கூட பேசணும் அதை பத்தி. ஒரு காலத்துல காண்டே வந்து ஸ்கின் ஆஃப் த டீத்ல ஜெயிச்சிட்டே இருந்தான். அப்புறம் செகண்ட் சீசன்ல இட் காட் அப் டு ஹிம். இப்போ வந்து இவருடைய ஆஞ்சோடைய ஃபர்ஸ்ட் சீசன்லயே அவருக்கு தகுதின தோமா இருக்கு. இந்த எக்ஸ்பான்சிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஆட முடியுமா அந்த மாதிரி? முடியும். நான் வந்து இது எப்ப சொன்னேன்னா வந்து இந்த மேடிசன் இன்ஜுரி அப்போ நான் வந்து இந்த ஸ்பர்ஸ் டவுன்ஃபால் ஒன்னு எதிர்பார்த்தேன். அது இல்லாம அவங்க வந்து அந்த ஸ்கிராப் பின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆல் கிரெடிட்ஸ் டு தெம். அந்த ஸ்கிராப் பின்ஸ் அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே 3 points அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர அது அவங்களுக்கு இப்ப கேட்ச் அப் ஆகுதா அப்படின்னா வந்து இந்த கேம்ல கண்டிப்பா இருக்கு. பட் அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த எவர்டன் வந்து 2 கோலுமே ஃபர்ஸ்ட் கோல் வந்து பால் வந்து போயிட்டு இவரு மேல பட்டுச்சு, டாமினிக் கால்வெர்ட் லூயின் மேல. குட் கோல், ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அந்த மாதிரி. அண்ட் லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர்ல நானே செலிப்ரேட் பண்ணிட்டேன். அந்த ஜெரார்ட் பிராத்வைட் போயிட்டு அந்த ஹெட்டர் நான் ஆஃப் சைடுன்னு கூட நினைச்சேன். பட் எக்ஸலன்ட் கோல். அதே மாதிரி ஸ்பர்ஸுக்கும் வந்து அந்த 2 கோலுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி கோல். ஃபர்ஸ்ட் அந்த ரிச்சார்லிசனோட செகண்ட் கோல்லாம் வந்து உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி கோல். பட் அவங்களுக்கு வந்து இந்த லைக் இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் டீம், ஒரு ஷான் டைக்கோட டிட்டர்மினன்ட் டீம் அவங்களுக்கு வந்து எவர்டன் எப்படின்னா, நாங்க லூஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு வந்து இப்ப பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க பிரீமியர் லீக்ல இருப்போம், நீங்க இல்ல நாங்க பாயிண்ட வந்து இப்ப டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா அதை விட்டு போயிடுவோம், அதனால 90 minutes ஃபைட் தான் பண்ண போறோம் நாங்க அப்படிங்கிற ஒரு டீம் வந்து எடுத்த ஒரு என்ன சொல்ற டிரா வாஸ் அ வெரி குட் ரிசல்ட் ஃபார் எவர்டன். தே டிசர்வ்ட் டிரா கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்பர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்க முடியுமா இன்னும் அப்படின்னா நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். ஸ்பர்ஸ் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் இன்னொரு 2 கோலாவது போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது வந்து எங்க இருந்துமே வரல. அவங்க வந்து அவங்களோட எல்லா பிளேயர்ஸ் வேற இருந்தாங்க. வந்து மேடிசன் இருந்தா, ரிச்சார்லிசன் இன்ஃபார்ம் ரிச்சார்லிசன் இருந்தா. பட் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டவன் பெர்ஃபார்ம் ஆஸ் யூஷுவல். இந்த ஸ்ரீகார்த்திக் வந்து போன எங்களோட இதுல சொல்லியிருந்தாரு அலப்பறைகள் எபிசோட்ல, எப்போ ஒரு டிஃபெண்டரை வந்து வேண்டவன் அது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லுமோ அது டீமுக்கு மோசம். ஏன் அப்படின்னா உங்களோட டிஃபென்ஸ் வந்து மோசமா இருக்கு அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரேன் நான். ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அந்த ஒரு வேண்டவன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்னால வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அது வந்து ஓவர் ஒர்க் பண்றாங்க அவங்கள. சோ இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா இட் இஸ் டூ early. அடுத்த சீசன் தான் தெரியும். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஆன்ஜ் வந்து அந்த டாப் 4 எடுத்துட்டு, ஹோப்ஃபுல்லி டாப் 4 ஆஸ்டன்ல கீழே வந்துச்சுன்னு எடுத்துட்டு, இல்லைன்னா அந்த 5th பொசிஷன் எடுத்துட்டு ஹீல் செயில் த்ரூ. இந்த சீசன் தேல் சர்வைவ். நெக்ஸ்ட் சீசன் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இஸ் தேர் எனி இம்பாக்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பால் அப்படின்ட்டு.
இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ்டன் வில்லா. ஏன்னா யுனைடெட் வேற இப்போ கடைசி ஒரு 5 கேம்ஸ்ல வந்து ஃபார்மை பிக்கப் வேண்டாம் பண்ணிட்டு ஜிங்க்ஸ் வராங்க. பண்ணாதீங்க, ஜிங்க்ஸ் பண்ணாதீங்க. நம்ம அந்த கேமுக்கு வருவோம். பட் இட்ஸ் லைக் ஸ்லிப் அப் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். அண்ட் டாட்னம் வந்து இப்போதைக்கு தேர் 7 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப். ஸோ இட்ஸ் நாட் லைக் தேர் டூ ஃபார் ஆஃப் த டாப்னு. பட் அவங்க விளையாடுற ஸ்டைல பார்த்தா கான்ஃபிடென்ஸே வரமாட்டேங்குது. ஓகே இவங்களும் கண்டெண்டர்ஸ் ஒத்துக்கலாம் அப்படின்னு. பிரிட்டெண்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சே தட் டாட்னம் அது ரிச்சார்லிசன் கொண்டுறான். போன வருஷம் he couldn't buy a goal. இந்த சீசன் அவன் கடைசி 8-9 கேம்ஸ்ல 8 கோல்ஸ் நினைக்கிறேன். ஹாரி கேனை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? ஹாரி கேன் ரிப்ளேஸ் பண்ண ரிச்சார்லிசன், the quality is always there. அவன் வந்து ட்ரூ பிரேசிலியன். அந்த குவாலிட்டி ஆல்வேஸ் இருக்கு. ஒரு சின்ன பேரல் டிராப் பண்ணா அவன் ஆண்டனி மாதிரி கிடையாது. he is actually a quality player. ஒரு பிரேசிலியன் ஆக்சுவலி குவாலிட்டி பிளேயர் ரிச்சார்லிசன். அது வந்து இஸ் அ டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து எப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு பர்சனை வந்து எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி ஒரு பர்சனை வந்து இது பண்ணும் அப்படின்ட்டு. he was brilliant for வாட்ஃபோர்ட் ஆக்சுவலி. அதுல இருந்தா எவர்டன் வாங்கினாங்க. எகைன் அந்த பிரைஸ் டேக் எல்லாமே ஸ்பர்ஸ் வந்ததுல இருந்து எல்லாமே இட் வாஸ் மெஸ்ஸிங் அப் வித் தி செட். அண்ட் ஆல்சோ he had some personal issues நினைக்கிறேன். எனக்கு ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம், கரெக்டா தெரியல, மேபி ராங். இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஐயா அது வந்து அந்த செல்ஃப் கான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கர் ரோலை இஸ் ரியலி ஸ்கிராப் ஷோயிங் இஸ் குவாலிட்டி ஆக்சுவலி. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் கோல், அப்புறம் இந்த போன வாரம் அந்த இந்த நேஷனல் டீமுக்கே அவன் அடிக்கிற கோல் எல்லாமே வந்து தேர் ஆல் குவாலிட்டி கோல்ஸ். அண்ட் ஆல்சோ தட் ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து இதே கண்டினியூ பண்ண ஃபார் த பிளேயர் ஐ எம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. இஸ் வெரி குவாலிட்டி பிளேயர். ஃபார் த பிளேயர் ஐம் ரியலி ஹாப்பி. பட் நீங்க சொன்ன மாதிரி டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படின்லாம் சொன்னா இந்த சீசன் வந்து இந்த 5 பொசிஷனுக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி 7 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அதனால அப்படி தெரியுதே தவிர இந்த ஆஸ்டன் வில்லா ஸ்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த டைட்டில் கண்டெண்டர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஸ்பர்ஸுக்கு பேரே பாட்லெஸ் தான். எத்தனை வருஷமா ஃபுட்பால் பாக்குறோம். அதனால வந்து அவங்க ஸ்லிப் ஆடிட்டு யுனைடெட் வந்து ரிசல்ட்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் த ஹோப். ஆனா அது வந்து நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மேடிசன் இன்ஜுரியில ப்ரெடிக்ட் பண்ண அது நடக்கல. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இல்ல ஹேவ் த டீம்ஸ் ஸ்டார்டட் ஃபிகரிங் அவுட் ஹவு டு பிரேக் திஸ் ஸ்பர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது இந்த நான் சொன்ன மாதிரிதான் இந்த 10ல இருந்து 17 வரைக்கும் இருக்கிற டீம் நாங்க கண்டிப்பா சேஃபா ரெலிகேட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்ற டீம் எல்லாம் 90 நிமிஷமா அடிச்சு பார்க்கல இவங்கள அப்படின்ட்டு வந்து தான் ஆடுவாங்க. ஸோ இவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ண ஃபெயில் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆப்பன்ஸ் வந்து இந்த டிரா அப்புறம் இல்லைன்னா ஸ்கிராப்பின் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஸ்பர்ஸத்தை ஆக்சுவலி டேஞ்சர். அவங்க வந்து டக்குன்னு ஃபிகர் அவுட் பண்ணும். ட்ரூ வெரி ட்ரூ. அந்த அதர் சைட்ல வந்து எவர்டன் வந்து அவங்க என்னதான் பண்ணாலும் இந்த சீசன் அந்த கடைசி 3-4 பொசிஷனை தாண்டி வரமாட்டாங்க போல இருக்கே. டிரா தோல்வி இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறாங்க எவர்டன். there was a period where அவங்க 2 or 3 wins டக்குன்னு அந்த ட்ராட் எடுத்தாங்க. நியூ கேசல், செல்சி, பர்ன்லி அப்படி இப்படின்னு டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டாங்க. அதுல இருந்து they are அது not அது able to எடுத்து come up. அது வந்து எடுத்த டீம் பார்க்கணும். நியூ காசல் போன சீசன் பிரிட்டண்டர்ஸ், இந்த சீசன் அவங்களோட இது வெளில வருது. அடிச்சா நாங்க 4 கோல் அடிப்போம், அப்படி இல்லைன்னா தோத்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அவங்க. செல்சி நான் எதாவது சொன்னா அப்புறம் நண்பர்கள் நடுவுல ரொம்ப பிரச்சனையாயிரும், அதனால வேண்டாம். செல்சி வந்து அவங்க பாவப்பட்டு விட்டுருவோம். பேர்ன்லி நான் கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. அவனுங்க வந்து ஒஸ்ட் ஷெஃபீல்டே நல்லா ஆடுறாங்க, பேர்ன்லி ஒஸ்ட். ஸோ அவங்க கூட எவர்டன் வின் பண்ணது டிசர்விங் விக்டரி. அவங்க அதான் ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஸ்லாப் வந்ததுல இருந்து அந்த 17வது பொசிஷன் எடுத்துட்டு எப்படின்னு ரெலிகேட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரே ஃபோக்கஸா இருக்கு இப்ப. மட்டும் போதும். ஆமா அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஷாண்டைக்கு அதுக்கு கரெக்டான மேனேஜர், அதுக்கு அந்த மாதிரி மேனேஜர். ரைட், வெரி ட்ரூ. அந்த அந்த that is true. Like இந்த சாம் ஆலடைஸ் வர மாதிரி we play 4-4 fucking 2 அப்படின்னு வந்து நிக்கிற மாதிரி ஷான் டைஸ் செட் பீஸ் கோல் அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆமா ஓகே, ரெலிகேட் ஆவாங்களா மாட்டாங்களா எவர்டன் ஷான் டைஸ் காப்பாத்திடுவாரா? இல்ல என்னோட ஹோப் அவங்க ரெலிகேட் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டீம்ல இருந்து எங்களுக்கு ஒரு 2 பிளேயர் வேணும். ஜெரார்ட் பேர்த் அமலும் ஒன்னானாவும். பட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாவம் எவர்டன், they do not deserve to get relegated actually. ஐ மீன் ஐ டோன்ட் கேர். ஏன்னா எங்களுக்கு ஆனுவலா குடிசன் பார்க்ல ஒரு 2 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட்ஸ் தானே வந்து கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் நாங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா. சவுத் ஆம்டன் மாதிரி செயின்ட் மேரிஸ்ல அவங்க போய் இந்த
பேர் என்ன, ஒரு கோயிலுக்கு போய் இந்த டிப் பண்ணிட்டு வருவாங்களே ஹோலி வாட்டர்ல, அந்த மாதிரி செயின்ட் மேரிஸ்ல போயிட்டு வந்துட்டாங்க. சாம்பியன்ஷிப்ல போய் ஒரு டிப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்துருவாங்க மோஸ்ட் அவங்க. இப்போ அதே மாதிரி இவங்களையும் சாம்பியன்ஷிப் காமிச்சு ஒரு டிப் பண்ணிட்டு வாங்கடா, கிளியர் த கர்ஸ் அப்படின்ட்டு ஆர்சனல் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே மூவிங் ஆன், பிரைட்டன் பேலஸ். பிரைட்டன் வந்து போன கேம் தே காட் ஸ்பேங்க், இந்த கேம் வந்து தே கேவ் த ஸ்பேங்கிங். ஃபர்ஸ்ட் மினிட்ல, தேர்ட் மினிட்ல கோல் போச்சு லூயிஸ் டங்கோடது. அதுல இருந்து ஆரம்பிச்சு பேலஸ் நெவர் ஸ்டுட் அ சான்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி ஒன் சைடா இருந்துச்சு கேமு. பிரைட்டனுக்கு இந்த சீசன் வாட் ஷுட் பி தட் டார்கெட்? பிரைட்டன் டார்கெட்னு பார்த்தா அவங்க போன சீசன் பண்ண மாதிரி இந்த சீசன் தேவர் ஏமிங் ஃபார் தட் யூரோப் ஸ்பாட், 5th 6th ஸ்பாட், ஐ மீன் ஹையர் யூரோப் ஸ்பாட். இந்த யூரோப்பா ஸ்பாட் தான் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட பிளானா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தே ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் லாஸ்ட் சீசன். எல்லாருமே வந்து சொன்னாங்க வந்து அவங்க இப்ப வேற லெவல், அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படின்ட்டு தேவர் ஆல்வேஸ் அ மெஸ் ஃபார் ஆல் த டாப் டீம்ஸ் அந்த மாதிரி. இந்த சீசன் தே ஆப்வியஸ்லி லாஸ்ட் தேர் ஸ்டார் பிளேயர்ஸ். அங்கே இங்கே மோய்சஸ் கேசடோ அந்த டீம்ல நல்லா தான் விளையாண்டான். மோய்சஸ் கேசடோ, மெக்காலிஸ்டர், அவங்க எல்லாம் வந்து வெளியே போனதுல வந்து அவங்க எல்லாம் வெளில போனது கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த டீம் இன்னமும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட அவங்களோட ட்ரூ பொசிஷன் இப்ப இருக்கிற குவாலிட்டி வச்சு பார்த்தா அந்த 8th 9th பொசிஷன் அந்த மாதிரிதாங்கிறது என்னோட ஃபீலிங். அவங்க வந்து இந்த நம்ம இந்த யூரோப்பா கண்டெண்டர்ஸ்ங்கிற மாதிரி யூரோப்பா கண்டெண்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் வேணா கொடுக்கலாம் அவங்க அந்த மாதிரி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் இன்கன்சிஸ்டன்சி. கிறிஸ்டல் பேலஸ் கூட இந்த 4 கோல் போட்டு வின் பண்ணது அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டல் பேலஸ் கூட இஃப் நீங்க உங்களோட சான்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கோல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. ராயாக்ஸ் உள்ள பூச்சி ஒன்னா அடிச்சுட்டு ஃப்ரஸ்ட்ரேட் பீத்திக்காத. பண்ணிடுவாரு, ஒரு 1-0 வின்ல ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிடுவாரு. அப்படி இல்லைன்னா தாராளமா கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆள் அவரு. சோ அத வந்து லெவரேஜ் பண்ணிட்டாங்க டி செர்பி. ட்ரூ. அடுத்த லிவர்பூல் மேனேஜருங்கிறாங்க, பாப்போம். Okay, I don't mind to be honest. இந்த but Roberto De Zerbi வந்து he also has a little ange in him. அவருடைய philosophy இருக்கு. philosophy-ய சுத்தி பிளேயர்ஸை மோல்டு பண்ணி அந்த philosophy-க்குள்ள எடுத்துட்டு ட்ரை பண்றாரு. எடுத்துட்டு வர முடியலன்னா யூ சி அந்த லூட்டன் டவுன் கிட்ட வாங்குற மாதிரி கேம்ஸ் தெரியும். பிலாசபியில கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அன்னைக்கு வந்து அவங்க ரிசல்ட் பிளஸ் அடிக்கிற மாதிரி தேர் ஆன் சாங் நோபடி கேன் பீட் தம் அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா, பட் ஐ ஹேவ் இதுல ஐ ஹேவ் லைக் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து என்ன, டி செர்பி இஸ் மோர் இன் த லைன் ஆஃப் இந்த பெப்பு அர்டெட்டா ரேஞ்சில் வந்து அவனும் ஒரு டைப் ஆஃப் லோக்கி கண்ட்ரோல் ஃப்ரீக். பெப்பு அர்டெட்டா மாதிரி அவனுங்க எல்லாம் பயங்கரமான கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ். டி செர்பி அந்த மாதிரி தான் ஆக்சுவலி. அவன் வந்து அவனுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இல்லையே தவிர இப்ப அவன் வந்து கொஞ்சம் பெரிய டீம்ல மூவ்லாம் பண்ணான் அப்படின்னா he will try to implement that quality. நீங்க அவங்க நல்லா விளையாடுற டைம்ல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ஈஸியா ஒரு லாங் பால் போட்டு வந்து ஒரு டீம் கூட லூட்டன் மாதிரி ஒரு டீம் கூட போய் கோல் போட்டுடலாம் அப்படின்னா போட மாட்டாங்க. நாங்க வந்து கிரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. அவங்க கேம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் அவரு. அண்ட் அவங்களுடைய இந்த கோல் கீப்பர் ருலெட் தான் எனக்கு ரொம்ப புரியாத ஒரு புதிரா இருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல வந்து இந்த ஜேசன் ஸ்டீல் அந்த வெர்பியூகன் அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாடுறாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்க மாட்டேங்குது. 2 பேரும் ஹாஃப் டீசென்டா தான் இருக்காங்க. அப்படியே ரொம்ப சூப்பரா பீத்திக்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் ஸ்டில் when you have 2 half decent goalkeepers, ஒரு ரன் ஆஃப் பிக்சர்ஸ் கொடுத்து அவங்களை இது பண்றது தானே நல்லது. I don't understand that strategy. I mean, I don't have like any இது. Do you agree with that kind of strategy? Is ஆமா it ஆமா, இது going to be வந்து a norm? ஆக்சுவலி திஸ் வாஸ் a பிக் டாக்கிங் பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு ரொம்ப அதாவது ஓவர் ரொட்டேஷன் ஆஃப் கோல் கீப்பர். சில இந்த பெரிய டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலிஸ் இந்த சிட்டி லிவர்பூலுக்குலாம் செகண்ட் கீப்பர் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆர்சனலுக்கு வந்து 2 கீப்பருமே 75% நல்ல கீப்பர் அந்த மாதிரி. சோ உங்களுக்கு பட் இருந்தாலும் ராயாட்ட நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்க. பட் டீசர் பொறுத்த வரைக்கும் ஓவர் ரொட்டேஷன் ஆஃப் கீப்பர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ், ஒரு 10 கேம்ஸ் அந்த மாதிரி முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி குட் ஹவ் ஜஸ்ட். பட் லைக் அவர் என்ன ஒரு கேம்ல என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்னு தெரியல. கோல் கீப்பர் பெட்டர் கேமை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாரா, இல்ல நீ சேவ் மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்றாரா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல. இந்த கேம்ல சேவ் பண்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. லைக் 7 ஷாட்ஸ் கிறிஸ்டல் பேலஸ், அதுல 5 ஆன் டார்கெட், அதுல 4 வந்து கைக்கு வந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தே ஹேட் லாட் டு டூ. பட் எனிவே லைக் பேலஸை பத்தி எனக்கு பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. தேர் கிளப் இன் டிசரே. ஐ ஜஸ்ட் மூவ் டு நியூ கேசல் லூட்டன்.
லூட்டன் வந்து இந்த சீசன்ல ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ்ல 8 கோல் அடிச்சிருக்காங்களா? 2 ஆமா கேம் வீக்ஸ்ல 8 கோல் அடிச்சிருக்காங்க. ஆமா ஒரு பாயிண்ட்ல 0-2 ட்ரெய்லிங் அவே அட் நியூ கேசல். ஹிஸ்டாரிக்கலி கன்சிடர்ட் டு பி a very difficult. Historically, last 3-4 seasons at least, it's been a very difficult ground to score in, especially when you're trailing 2 goals down. இந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லக்கி கோல், அந்த இன்சைட் ஆஃப் த போஸ்ட்ல பட்டு உள்ள போறதெல்லாம். பட் அதுக்கப்புறம் லூட்டன் டவுன் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆடினாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே பார்க்க ஷாக்கிங்கா இருந்துச்சு. Is it என்னோட down to Newcastle's injuries or is Luton Town actually a good team? நோ 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 லூட்டன் டவுன் வேற வேற வெரி குட் இந்த கேம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இது வரைக்கும் கேம் ஆஃப் த சீசன்னா அந்த கேம் தான். நியூ Hmm. கேசல் லூட்டன் தான் சரியான கேம். ஐ மீன் லூட்டன் வந்து நீ அடி உத என்ன வேணா பண்ணு, ஐ ஆம் கோயிங் டு ஃபைட் பேக் அந்த மாதிரி. அண்ட் ராஸ் பார்க்லி புட்டான ஷோ. ராஸ் பார்க்லி வந்து he was excellent for லூட்டன். அவனை என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ட் ஐ வுட் நாட் பிளேம் இட் அண்ட் இன்ஜுரிஸ் ஃபார் நியூ கேசல். ஏங்க அவங்களும் லோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் காசு இருக்கிற டீம் தான். எஃப்எஃப்பி இருக்கிறதுனால அவங்க வந்து செலவு பண்ணாம இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களும் காசு இருக்கிற டீம் தான். நீங்க ஒழுங்கா ரெக்ரூட் பண்ணி ஸ்குவாட் எல்லாம் ஷான் லாங் ஸ்டாஃப் கோல் போட்டா மட்டும் நீங்க வந்து ஷான் லாங் ஸ்டாஃப் அப்படி இப்படிங்கிறீங்க. அப்புறம் அவனை அப்பப்பதான் ஆட வைக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ ஐ ஒன்ட் பிளேம் இட் ஆன் தேர் இன்ஜுரிஸ் அண்ட் ஆல் தட். Okay. லூட்டன் டிசர்வ்ட் ஆல் த 4 கோல்ஸ். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம், எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. ஒரு 4-2 லீட வந்து 4-4 வந்து விட்டுருக்க மாட்டாங்க. எகைன் கீரன் ட்ரிப்பியர் இந்த சைடு வந்து கோல் விடுறாரு, அந்த சைடு போய் வந்து எக்ஸலன்ட் மூவ்மெண்ட். அதுல வந்து அந்த தேர்ட் கோல் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறாரு அந்த மாதிரி. எகைன் அந்த 4th கோல் யார் போட்டாங்க? It was Harvey Barnes. ஹார்வி பான்ஸ் அது வந்து எக்ஸலன்ட் கோல். அது வந்து என்ன சொல்றாங்க, அதான் It's a சொல்றாங்கல்ல, good அந்த goal. கோல் கீப்பர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா முன்னாடியே மூவ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா டிஃபெண்டர் ஷட் டவுன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ பட் ராஸ் பார்க்லி புட் ஆன் அ ஷோ. அண்ட் ஆல்சோ அவங்களோட அந்த ஸ்ட்ரைக்கர், he was also excellent finishing. So they Yes. deserved that 4 goals. Adebayo. Adebayo, exactly. So they deserved those 4 goals. And I was hoping for them to win, actually. நான் வந்து full game பார்த்தேன். I was hoping for them to win. It was unfortunate for Luton actually not to win. It was a very good result for Newcastle actually. அவங்க அந்த கேம்ல வந்து நீ 5வது கோல் போட்டிருந்தா லூட்டன் 5வது கோல் நாங்க ஈக்குவலைஸ் பண்ணிருப்போம் அந்த மாதிரி ஒரு மூட்ல ஆடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. Oh, I feel like Luton was more poised to score 5th goal first. The எக்ஸாக்ட்லி. way they were playing. அவங்க வந்து இப்ப ஹோம்ல மட்டும்தான் ஆக்சுவலி நல்லா ஆடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். பட் நீங்க சொன்ன மாதிரி நியூ காசில் போன வருஷத்துல இருந்து ஆக்சுவலி இட் ஹஸ் பிகம் அ டஃப் கிரவுண்ட் டு கோ அண்ட் ஸ்கோர், எஸ்பெஷலி கிவன் தட் அவங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்பால் தாண்டி கொஞ்சம் ரெஸ்லிங்கும் பண்றாங்க அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணும்போது டெஃபினெட்லி லூட்டன் டிசர்வ்ஸ் a lot Dirty of praise fellows. for their recent performances. True. Okay, and does this give you confidence அவங்க வந்து தங்கிடுவாங்க மேல அப்படின்னு, or do you still stand by relegation contenders? ரெலிகேஷன் கண்டனர்ஸ் தாங்க. மத்தபடி நான் என்ன சொல்றது, இட் இஸ் அன்பார்ச்சுனேட். அவங்க வந்து ஐ ஹோப் தே ஆக்சுவலி ஸ்டே அப். Hmm. ஐ ஹோப் தே ஸ்டே அப். பட் என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு 50-50 தான் வச்சுக்கோங்க. இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அப்புறம் அந்த எவர்டன் இன்கன்சிஸ்டன்சி, அவங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ப முடியாது. பாட்டம் 2 ஸ்பாட் நான் கன்ஃபார்ம், ஷெஃபீல்ட் அண்ட் பர்ன்லி. இட் இஸ் Burnley. ஜஸ்ட் தட் 18th ஸ்பாட். அது மட்டும்தான் ஆமா. என்ன, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆர் நாட் பீயிங் குட். எவர்டன் இன்னமும் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல வருது அப்படிங்கிறாங்க. அண்ட் லூட்டன் இருக்காங்க. பாப்பா ஆக்சுவலி இந்த 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 டீம் வரிசையிலே பார்க்கும்போது லூட்டன் ஹேஸ் ஹையர் சான்சஸ் ஆஃப் ஸ்டேயிங் அப் கம்பேர்ட் டு எவர்டன் அண்ட் நாட்டிங்ஹாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அந்த பக்கம் நியூ கேசல் எடி ஹவ் கடைசி சீசன் அது. இதைத்தாங்க நான் வந்து கேம் வீக் 1க்கு முன்னாடில இருந்து சொல்லிருக்கேன் நானு. அவங்க இல்ல இந்த சீசன் அவங்க வந்து இந்த ஃபார்ம் போயிருச்சு, இல்லைன்னா போன சீசனோட டிராப் டவுன் ஐட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து நியூ காசில் இதுக்கு மேல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வி நீட் அ நியூ மேனேஜர், இதுக்கு நாங்க வந்து வி ஹேவ் டு டேக் அ ஸ்டெப் அபவ் அப்படின்னு சொல்லி நல்ல விதமா சொல்லி எடியோ வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு And தெரிஞ்சு ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட். இதான் எடியோவி கடைசி சீசன். ஏன்னா மார்க்கெட்ல வேற மொரினோ அவர் இருக்கார், ஒரு சீரியல் வின்னர். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மொரினியோ இருக்காக, மோஸ்டா பாச்சட்டினோ வந்துருவாக, கிரஹாம் பாட்டர் இருக்காக. பாச்சென்டினோலாம் வரமாட்டாங்க. பாச்சென்டினோ செட் அட் செல்சி. நான் ரூட் பண்றாங்க. நான் ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜ் கிளம்புறேங்க. போச்சின் நானு. இன்ட்ரெஸ்டிங். கிராம் பாட்டர் ஏதோ ஒரு கிளப்புக்கு பேசிட்டு இருந்தாங்கல்ல. நாங்க தான் எங்களுக்கு தான் எரிக் டென் ஹாக் சாக்கானா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். எனி சான்சஸ் ஆஃப் பிரிங்கிங் மொரினியோ பேக்? திடீர்னு ஏதோ நடுவுல ஒரு நியூஸ் பார்த்தேன், மொரினியோ பிரைம் டு மான்செஸ்டர் யுனைட்டட் கம் பேக்னு. இல்ல சான்ஸே இல்ல. ஐ டோன்ட் திங்க். ஓகே, ரூமர்ஸ் தான். ஆல்ரைட். சோ நியூ கேசல் இன்ஜுரி எல்லாம் காப்பாற்ற முடியாது எடி ஹவ. போனதுதான்.
நெக்ஸ்ட் பர்ன்லி ஃபுல்லம். ஃபுல்லம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா 2-0 லீட்ல இருந்தாங்க. எஃபிஎல் லெனோ 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பான்னு நான் ஜாலியா உட்காந்துருந்தா கரெக்டா வந்து இந்த ஃபொஃபானா வந்து 2 கோலை வந்து டக்கு டக்குன்னு போட்டு ஒரு பாயிண்ட் திருட்டிட்டு போயிட்டான் பர்ன்லிக்கு. பட் அதை விட ஷாக்கிங்கான இந்த ஃபர்ஸ்ட் கோல், அது லெனோ வந்து டேய் எங்கடா நிக்கிறே நீ நடுவுல, லக்கி உனக்கும் கோல். இல்ல நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கா என்னமோ இருக்கு பைய. பட் லைக் த கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ வாஸ், பர்ன்லில வந்து there are some really talented youngsters. Anybody stand out for you இந்த டீம்ல இருந்து எனக்கு ஒருத்தன் வேணும் பர்ன்லி டீம்ல இருந்து அப்படின்னு யாராச்சும் ஒருத்தன் இருக்கானா? இல்ல ஐ மீன் நான் அதை வந்து டேலண்டட் யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்க்க மாட்டேன். நான் அந்த பர்ன்லி ஆக்சுவலி ரொம்ப நிறைய பர்ன்லி மேட்ச் நான் பார்த்தது இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் தே ஹாவ் என்ன சொல்றது, இந்த அங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து இப்ப அவங்க ஆடுறது கிடையாது. அவங்க வந்து தே கேன் ஆக்சுவலி பிளே பெட்டர் ஃபுட்பால். இட் இஸ் டவுன் டு வின்சென்ட் கம்பெனி. ஏன்னா நான் அவங்க சாம்பியன்ஷிப் ஆடுறது வந்து ஆக்சுவலி நிறைய பார்த்துருக்கேன் நான். அவங்க அதுல உண்மையிலே நல்லா விளையாண்டாங்க. கிவன் த காம்படிஷன் இஸ் ஆக்சுவலி லோதர். பட் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்களா ஆஸ் அ கோச் டு டீம், அந்த டீம் வந்து பிரீமியர் லீக் வந்து ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியல. அவங்க வந்து பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே. வந்து அவங்க அந்த பிளேயர்ஸோட பொட்டன்ஷியலுக்கே அவங்க வந்து 100% ஆடல. மேபி தட் இஸ் வை யூ ஃபீல் தட் தேர் அஃப்கோர்ஸ் தேர் எவ்ரி ஃபுட்பால் பிளேயர்ஸ் டேலண்டட், அதுல நோ கொஸ்டின். பட் இதுல இருந்து ஒரு பிளேயர் நான் என் டீமுக்கு எடுத்துப்பேனா அப்படின்னா இல்லைங்க. கண்டிப்பா வந்து லெட் தம் கோ பேக் டு சாம்பியன்ஷிப், பிளே ஒன் மோர் சீசன் அண்ட் கம் பேக் மேபி. ஓகே. எனக்கு ஃபுல்லம் பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க சீரியல் மிட் டேபிள் டீமா இருக்காங்க. சுத்தி சுத்தி திரும்ப இந்த 10ல இருந்து 15க்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு பெருசா எனக்கு எதுவும் இல்லை. ஆமாம், அவங்களும் அந்த கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி தான். நாங்க அந்த 10-15ல இருந்தா போதும், அவ்வளவுதான். அப்பப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எங்கேயான ஒரு பெரிய டீமை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிடுவானுங்க. எங்களை பண்ணா அவங்களே பெரிய டீம் நானா இன்சர்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் கண்டுக்காம நம்ம அடுத்து ஷெஃபீல்ட் யுனைடெட் வில்லா. வில்லா வந்து ஒரு வெரி கியூரியஸ் கேஸ் ஆஃப் ஃபிளாட் ட்ராக் புலிஸ். எனக்கு வந்து வில்லாவுடைய ஆக்யூரேட் கம்பேரிசன் வந்து ரோஹித் சர்மா மாதிரி தான் தோணுது. திடீர்னு ஒரு 100 அடிச்சிருவான், அதுக்கப்புறம் ஒரு 8 மேட்ச் வந்து விளையாடவே மாட்டான், திரும்ப வந்து ஒரு 100 அடிச்சுட்டு அவர் அடுத்த ஒரு 8 மேட்ச் விளையாடுது. வில்லாவோட சீசன் வந்து இந்த வருஷம் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இன் மை மைண்ட் கொஞ்சம் டீசெண்டா ஆரம்பிச்சாங்க. தே ஹேட் அ சான்ஸ் வேர் தே குட் கோ டு டாப் ஆஃப் த டேபிள் ஒரு கேம் வீக். அந்த கேம் வீக்கை தோத்துட்டாங்க. அப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாதிரி they've never gotten a foothold in the I think it was the Sheffield United game week. அதுல வந்து தோக்க வேண்டிய கேம் கடைசியில வந்து டிரா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யுனைடெட் தோத்தாங்க, பர்ன்லி ஜெயிக்கிறாங்க, எவர்டன் டிரா, நியூகாஸ்ல் தோத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக் ஃபார் ஆஸ்டன் வில்லா இந்த சீசன். மர்சியர் எமரியோடைய செகண்ட் சீசன் இஸ் யூஸ்வலி ஒரு கொஸ்டின் மார்க் சீசனா இருக்கும்ல ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா எல்லா கிளப்ஸ்லயும். இது வந்து இந்த செகண்ட் சீசன் வந்து இந்த ஜனவரில இருந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து தோமா இருக்கு. செகண்ட் சீசன் எமரி கர்ஸ் ஆரம்பிக்குதா? அப்பெல்லாம் அது எமரிக்கர்ஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலனாலும் ஆஸ்டன் வில்லா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அவங்க வந்து 4th பொசிஷன்ல இருக்காங்க. தே ஹாவ் வெரி ஹை சான்ஸ் ஆஃப் பினிஷிங் இன் யூரோப்பா ஸ்பாட் ஆர் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் இஃப் ஸ்பர் ஸ்டார்ட் பாட்லிங் எவ்ரி திங். அதனால வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் சீசன். ஆக்சுவலி அவங்க நீங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா தே பிளே ரியலி குட். அந்த நீங்க சொல்ற அந்த இன்கன்சிஸ்டன்சி இஸ் பிகாஸ் அந்த டீம்ல வந்து ப்ரூவன் வின்னர்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. தட் இஸ் த சேம் ரீசன் ஐம் சேயிங் அவங்க வந்து இந்த டைட்டில் கண்டெண்டர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் மே ஃபூலஸ். பட் நம்ம வந்து ரொம்ப வருஷமா வந்து ஃபுட்பால் பாக்குற ஒரு இதுல வந்து கன்ஃபார்மா சொல்லலாம் இந்த ப்ரூவன் வின்னர்ஸ் இல்லாததுனால வந்து இந்த வந்து டைட்டில் சேலஞ்சர்ஸ் அப்படிலாம் வந்து ஆஸ்டன்ல நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி காஸ்டிங் தம். அந்த இன்கன்சிஸ்டன்சியா தான் நான் வந்து ஒரு 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 லைக் எங்க கூட தோத்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு பர்ன்லி சின்ன டீம், அந்த டீம் கூட யார் வேணா போய் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. எவர்டன் அதே மாதிரிதான், நீ வின் இல்லைன்னா ட்ரா, லாஸ்ங்கிறது ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நியூ காஸ்டல் இவங்க பிளாட் ட்ராக் புல்லிஸ்னா இவங்களுக்கு அப்பா நியூ காஸ்டல், அவங்க ஒரு பிளாட் ட்ராக் புல்லிஸ் அவனுங்க. இவனுங்க வந்தாங்கன்னு அடிச்சு தோச்சிட்டானுங்க. இதே மாதிரிதான் ஷெஃபீல்ட். the quality of food, overall quality of football itself is very less. ஒரு 3 சீசன் முன்னாடி நினைக்கிறேன் அவனுங்களும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணானுங்க ஷெஃபீல்ட் ரெலிகேட் ஆறதுக்கு முன்னாடி 2 சீசன் முன்னாடி. நல்ல கிளீன் ஷீட் எல்லாம் வைப்பாங்க. ஐயோ ஆமா ஆமா, அந்த சாண்டர் பர்க்னு ஒரு சிடிஎம் இருப்பான். ஐயோ எல்லா பக்கமும் இருப்பான் அவன். ஆமா அந்த மாதிரி ஒரு டீம். அவன் அந்த இன்னொருத்தனும் இருப்பானே அவங்க டீம்ல அதே மாதிரி சிடிஎம் தான். திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரைக்கர்ல வந்து கோல்லாம் ஒரு மேட்ச்ல 4 ஆமா கோல் ஆமா அடிச்சான். கரெக்ட். எனக்கு கரெக்டா பேர் தெரியல. ஆமா ஆமா அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவானுங்க. கிளீன் ஷீட் வைப்பானுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கிராப்பின் எடுத்துட்டு போயிடுவானுங்க.
அந்த மாதிரி. பட் தட் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் ஹஸ் ட்ராப் டவுன். அண்ட் ஆல்சோ அவனுங்க வந்து ஆஸ்டன் வில்லா ஹேஸ் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்கோரிங். லியான் பெய்லி, ஓலே வாட்கின்ஸ் எல்லாருமே வந்து தே ஹேவ் வெரி குட் கோல் ஸ்கோரர்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் கேம் வீக் ஆக்சுவலி வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கேம் வீக்ல ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆகும். நாங்க ஆடுறவங்க கூட போத் ஆஃப் அஸ் ஆர் கம்மிங் ஆஃப்டர் வெரி குட் வின், போத் யுனைடெட் அண்ட் ஆஸ்டன் வில்லா. ஸோ அந்த கேம் வீக் வில் பி a very good test for both the teams actually. And the same with I think Newcastle and Brighton are playing. Are they? இல்ல Tottenham and Brighton. Tottenham, Brighton coming off a big win. Tottenham coming off of disappointing draw. அதுவும் ஒரு நல்ல கேமா இருக்கும். பட் ஸ்பர்ஸ் வின் பண்ணிடுவாங்க. பிரைட்டன் அப்பப்ப அந்த இந்த மாதிரி ஸ்பார்க் மட்டும் கொடுப்பாங்க. பட் அது வந்து ஸ்பர்ஸ் ரெண்டு டீமும் வெரி சிமிலர். என்னுடைய ஐஸ்ல வந்து பிரைட்டன் அண்ட் டாட்னம் வந்து டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் மாதிரி இருக்காங்க. அட்டாக் பண்ணி தான் தெரியும், டிஃபெண்டிங்லாம் எனக்கு வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி. பிரைட்டன் வந்து இந்த சீசன்ல ஐ திங்க் தேவ் கெப்ட் 1 clean sheet நினைக்கிறேன். 23 games முடிஞ்சிருக்கு. பட் எனிவே டாக்கிங் அபவுட் ஆஸ்டன் வில்லா ஷெஃபீல்ட், நீங்க ஷெஃபீல்ட் கன்ஃபார்மா ரெலிகேஷன் தானே? அவங்க 20th பிளேஸ்க்கு மேல வர மாட்டாங்கல்ல? ஆமா ஷெஃபீல்ட் ரெலிகேஷன் இல்ல, 19th சான்ஸ் இருக்கு. பர்ன்லி நம்பிக்கை இருக்கு எனக்கு, பாப்போம். சரி, ஓகே. அவுட் சைட் சான்ஸ் ஃபார் ஷெஃபீல்ட் டு கம் டு 19th. அந்த ரேஸை வந்து நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்த கேம் யுனைடெட் வெஸ்ட் ஹாம். யுனைடெட் என்னங்க 4 goals in 2 games. சாரி 7 goals in 2 games. ராஷ்ஃபோர்டுக்கு ஃபைனலா அவருடைய கோல் ஸ்கோரிங் பூட்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. ஹாய்லண்ட் ஸ்கோர்ஸ் இன் what 4 consecutive games now. So lot of, and Garnacho brace, so a lot of good things for United happening here. இதுல வந்து குட் பார்ட் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு யுனைடெட் கிளீன் ஷீட் வேற வந்திருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற விஷயமா இருக்கும். சேட் பார்ட் அபவுட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இன்ஜுரி, பட் அதுக்கு நம்ம வில் கம் டு தட். பட் ஃபர்ஸ்ட் யுனைடெட் கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். Is it a good Eric Ten Hag job saving மாதிரி ஃபார்மா, இல்ல is this what United were expected of and கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு அந்த மாதிரியா? இல்ல ஜாப் சேவிங் ஃபார்ம் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். அந்த சாக் சான்சஸ் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. மிட் ஆஃப் த சீசன் எப்ப அந்த எஸ்பெஷலி ஓனர்ஷிப் சேஞ்ச் வந்து டிசம்பர்ல கன்ஃபார்ம் ஆச்சோ அப்பல இருந்தே வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிசல்ட் எரிக் டென் ஹாக் இஸ் கோயிங் டு கண்டினியூ டில் எண்ட் ஆஃப் த சீசன். அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன்ல எங்க எரிக் டென் ஹாக் முடிச்சாலுமே வந்து அவனோட ஜாப் பத்தின டிஸ்கஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து என்டரிங் இன் டு நியூ மேனேஜ்மெண்ட் ஹூ பிளான் ஃபார் லாங் டேர்ம். எரிக் டென் ஹாக் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு கான்ட்ராக்ட்ல. ஒன்னா அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கோச்சை உள்ள கொண்டு வந்து லாங் டேர்ம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் கோச்சை சைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எரிக் டென் ஹாக் கூட அவங்களுக்கு வந்து அமிக்கபிளா இருந்துச்சு டேர்ம்ஸ் அப்படின்னா எரிக் டென் ஹாக் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கலாம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட் அவனோட ஜாப் சிச்சுவேஷன் பத்தின டிஸ்கஷன் எண்ட் ஆஃப் சீசன்ல நடக்க தான் போகுது. அண்ட் கம்மிங் பேக் டு யுனைடெட் டீம், எரிக் டென் ஹாக் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருக்கேன், எனக்கு ஃபுல் டீம் எங்களோட பாஸ்ட் 2 கேமா தான் எங்களோட ஃபுல் டீம் வந்து இருந்திருக்கு. எப்போ பிப்ரவரி வந்துருச்சு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த சீசன் இஸ் ஓவர். அப்போ எங்களோட ஃபுல் டீம் வந்து எங்களுக்கு வந்து லாஸ்ட் 2 கேமா தான் இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 கேம் ஆஸ் எ சிஸ்டம் எரிக் டென் ஹாக் வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. வாட் இஸ் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் ஆஸ் த சிஸ்டம் ஒர்க்ஸ் பிரில்லியன்ட்லி. இட் வாஸ் வெரி எவிடென்ட். அண்ட் தட் இஸ் த ரீசன் right players at the right spots like Garnacho in the right wing, Bruno Fernandes in that proper number 10, Casemiro and Mainu behind him, Lisandro Martinez for the ball distribution அந்த மாதிரி இருக்குமோ, and Shaw and Dalot go overlapping and underlapping constantly. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் எரிக் டென் ஹாக் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுறதுனால the goals keep coming. and also வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸுக்கும் வந்து மெக்வாரா இருக்கட்டும், அப்புறம் வந்து வரானா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த இருக்கிற டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப். அண்ட் ஆல்சோ we have had our bad instances in this West Ham game, and the clean sheetingகிறது it is down to those defenders, especially Dalot. ஸோ வந்து அவன் சொன்ன மாதிரி நான் தான் எரிக் டென் ஹாக் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னேன், நான் தான் சொன்னேன்ல இந்த டீம் ஃபுல் டீம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் ஆடுவோம் அப்படின்ட்டு, நீங்க தான் கேட்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ தட் இஸ் ட்ரூ, இட் இஸ் எவிடென்ட். ஏன்னா உல்ஃப்ஸ் டெஃபினெட்லி டஃபர் ஆப்போனன்ட்ஸ். நாங்கள் உல்ஃப்ஸ் கேம் உள்ள போகும்போது யாருமே நாங்கள் வின் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. given first game weekல நாங்க எப்படி வின் பண்ணோம் அப்படின்ட்டு we got that 3-2 win, sorry we got that 4-3 win. அந்த 3 கோல் வந்து இது பண்ணது வந்து it was stupid mistakes from both Eric Ten Hag and also individual mistakes ரெண்டுமே. and West Hamல வந்து West Ham are actually above. நாங்க இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது they were above us.
வெஸ்ட் ஹாம் வந்து கான்ஸ்டன்டா வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டீம் யுனைடெட் கம்பேர் பண்ணும்போது லைக் லாஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு வெஸ்ட் ஹாமுடைய லாஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ரிசல்ட்ஸ் 4 கேம்ஸ்ல 5 கேம்ஸ்ல 1 வின் 3 டிராஸ் 1 லாஸ். ஸோ அவங்கள வந்து டோட்டல் அந்த அந்த கேம்ல வந்து டோட்டல் டாமினேஷன் இருந்தது. யுனைடெட் வந்து வெஸ்ட் ஹாம் டிட் நாட் ஸ்டாண்ட் அ சான்ஸ். அவங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ்லாம் கூட வந்து தே டிட் நாட் லுக் எனிவேர் க்ளோஸ் டு ஃபினிஷிங் ஆர் ஸ்கோரிங் அ கோல் அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து. ஸோ வந்து டோட்டலி டாமினேட்டட் ஒன்லி டியூ டு த சிஸ்டம் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அண்ட் ஆல்சோ ஆமா, ராஷ்வர்ட் பொறுத்த வரைக்கும் ஹி ஸ்கோர்ட் அ பிரில்லியன்ட் கோல். கார்னாச்சோ பிரில்லியன்ட் கேம் அகைன். Haaland quality was always there. நான் வந்து சாம்பியன்ஸ் லீக் டு ஸ்கோர் சோ மெனி கோல்ஸ் இன் சாம்பியன்ஸ் லீக் வந்து இட் இஸ் நாட் அ ஜோக் கண்டிப்பா. ஸோ வந்து அந்த குவாலிட்டி எப்பொழுதுமே இருந்துச்சு. அந்த சர்வீஸ் இல்ல, அவனுக்கு சர்வீஸ் இல்ல அப்படின்ட்டு வந்து நாங்க சொல்லிட்டே இருந்தோம். ஸோ வென் இட் ஸ்டார்ட்ஸ் கமிங், வென் ஹி இஸ் கெட்டிங் சான்சஸ் இன் ஆக்சுவலி the goal he scored against West Ham was brilliant. It was his weaker foot. Left footல ஸ்டார்ட் எடுக்கிற மாதிரி he got it to his right and it was a weaker foot, brilliant goal. So அந்த மாதிரி unfortunately Lisandro Martinez is off at least till the end of March again. பட் எங்களுக்கு ஒரு என்ன சிச்சுவேஷன்னா வந்து எங்களுக்கு லிசாண்ட்ரோ மார்டினஸ் விட்டா பால் பிளேயிங் டிஃபெண்டரே கிடையாது. லுக்ஷா லைக் அவன் எல்சிபி ஆட வைப்பாங்களா அப்படின்னு, அவன் எல்சிபி ஆட வைக்கலாம். பட் அகைன் அதுக்கப்புறம் எல்பியில எங்களுக்கு ஆட ஆள் கிடையாது. டைலர் பாஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு, சீசன் ஃபுல்லா அவர் வந்து சிக் லீவ் போட்டு போயிருக்காரு அவரு. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஐ திங்க் எரிக் டென் ஹாக் வில் கோ பேக் டு வரான் ஜானி எவான்ஸ், அப்படி இல்லைன்னா மெக்வயர் ஜானி எவான்ஸ், அந்த சிஸ்டம் போயிடுவான். ஸோ அது வந்து ஆஸ்டன் இட்ஸ் அ வெரி குட் டெஸ்ட் ஃபார் யுனைடெட். ஏன்னா வந்து ஃபார்வர்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, மிட்ஃபீல்ட் இஸ் ஒர்க்கிங் பிரில்லியன்ட்லி வித் காசிமிரோ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஃபார்ம்னு சொல்ல முடியாது. மைனோ டச்வுட் இஸ் பிளேயிங் பிரில்லியன்ட்லி. ஆக்சுவலி அந்த கேம் பாக்குறவங்களுக்கு தெரியும், இஸ் ஷோயிங் a lot of glimpses of seed of Paul Pogba அந்த மாதிரி. ஸ்டில் நாட் தேர் அண்ட் லைக் பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் சொல்றேன். ஸோ மிட்ஃபீல்ட் இஸ் ஒர்க்கிங் பிரில்லியன்ட்லி. ஸோ அந்த டிஃபென்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து இட் இஸ் அ பிரில்லியன்ட் டெஸ்ட் டு கோ டு சாரி நாட் கோ டு ஆஸ்டன் வில்லா, எங்க ஹோம் தான் நினைக்கிறேன். Villa Park. At Villa, sorry, we are going to Villa Park. So it's a very good test for the players. True. Okay. On the other side, West Ham வந்து பீக் பண்ணிட்டாங்களா? கடைசி 5 கேம்ஸ்ல only 1 win. And it's like a string of draws and losses last few games. They had Kudus who went for AFCON. இப்போ Kudus திரும்ப வந்துட்டான். All full strength side தான் வச்சு விளையாடினாங்க இருக்கிறத. But it didn't look like they were even threatening the goal. They had a good XG, but finishing nothing really like threatening அப்படின்னு எதுவுமே இல்லை in my eyes நான் பார்த்த வரைக்கும். So West Ham peaked, முடிஞ்சிருச்சு அவங்களோடது அப்படின்னு ஆக்சுவலி வந்து சொல்லலாம் நம்ம. ஏன்னா யுனைடெட் ஆர் ஆக்சுவலி வெரி குட், வெரி ஈஸி டீம் டு ஸ்கோர் அகேன்ஸ்ட். அதான் உண்மை. எமர்சன் கூட ஸ்கோர் 2 goals, கூடோஸ் கூட ஸ்கோர் கோல். அந்த மாதிரி அவங்க வந்து யுனைடெடுக்கு அகேன்ஸ்டாவே அவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா மற்ற டீம் வந்து இஃப் தே டேக் தேர் சான்சஸ், இஃப் தே டேக் தேர் கோல் ஸ்கோரிங் சான்சஸ், திரும்ப வந்து இப்போ ஒரு 4-3 விக்டரி அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வரது வந்து வெஸ்ட் ஹாம்க்குலாம் கஷ்டம். அவங்க வந்து அவங்க ஸ்கோர் பண்ண விடாம ட்ரை பண்ணா மேபி கூடோஸ் ஆர் தேர் ஸ்ட்ரைக்கர் கேன் டூ சம்திங், ஸ்கோர் கோல் அண்ட் கெட் த வின். அந்த மாதிரி ஆல்சோ தேர் மிஸ்ஸிங் பக்கெட்டா. அடுத்த கேமுக்கு அவன் வந்து வந்துருவானா அப்படிங்கிறது தெரியாது. ஹி வாஸ் த ஹார்ட் ஆஃப் த டீம் ஆக்சுவலி. எங்க போனாலும் இருப்பான். இஸ் a very frustrating player. Frustrating in a good way. I mean in a very good way. He's a menacing player. அவன் இல்ல, சோ அவன் எப்ப வருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ அவன் வந்தான்னா மேபி they will start playing well again. பட் என்ன சொல்றது, அவங்க வந்து திரும்ப அந்த யூரோப்பா ஸ்பாட்ங்கிறது வந்து கஷ்டம் தான், given that United have started playing well. Interesting. Okay. Speaking of another team, அந்த ஷைன் லூஸ் பண்ணது அப்படின்னு அந்த டீம் பார்க்கும்போது போர்னமத் வந்து நடுவில் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. டாமினிக் சொலாங்கி வந்து தொட்டதெல்லாம் கோல் அப்படி இருந்துச்சு. இப்போ கடைசி 4 கேமா 0 wins 2 draws 2 losses. It's not just the 2 draws 2 losses. வின் பண்ண வேண்டிய கேம்ஸ் எல்லாம் அவங்க தேர் கோயிங் அ கோல் டவுன் அண்ட் தென் தேர் ட்ரெயிலிங். அஃப்கோர்ஸ் லிவர்பூல் 4-0 தோத்தாங்க அது நடுவில். That's probably tough, but they've lost அந்த that spark, இறையோலா ஸ்பார்க் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல இல்ல, நடுவில் வந்துச்சு, இப்ப திரும்ப காணாம போயிடுச்சு. another team that has peaked. ஆமா, அவங்களோட பர்பிள் பேட்ச் ஒன்னு இருந்துச்சு நடுவுல வந்து தேவர் கெட்டிங் ப்ராப்பர் விக்டரிஸ், எல்லாமே ஒர்க் ஆகி அவங்க வந்து ப்ராப்பர் விக்டரிஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த லிவர்பூல் லாஸ் அதெல்லாம் வந்து பெரிய அடி. அதுக்கப்புறம் தெம் கம்மிங் பேக் டு அகைன் ஐ திங்க் தே ஹேட் அ சீரீஸ் ஆஃப்
என்ன சொல்றது, ஒரு ஒரு ரெட் கார்டு இந்த கேம் நடுவுல, லைக் தேர் ஐ திங்க் பிலிப்னு நினைக்கிறேன், அவன் ஒரு வில்லிங், ரெட் கார்டு, எஸ். இட் வாஸ் unnecessary ரெட் கார்டு அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் தேர் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் த வே தேர் பிளேயிங் அண்ட் தேர் inability டு ஸ்கோர். Yep. Yeah, true. All right. அவங்க their fixtures don't seem to get like easier either. அவங்க playing Fulham, Newcastle, Bournemouth the next 3 games. Fulham தவிர மிச்ச ரெண்டுமே quite tough fixtures. ஃபுல்லாம் அண்ட் பர்ன்மவுத் ஆக்சுவலி நல்ல கேமா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவாலிட்டி ஆஃப் பிளேஸ். மேபி அதுல அவங்க ஒரு விக்டரி எடுக்க சான்ஸ் இருக்கு. நியூ கேசல் சொல்ல முடியாது, அதுல விக்டரி எடுத்து நியூ கேசல் ஸ்டார்ட், ஐ மீன் ஆக்சுவலா அது நியூகாசலுக்கு அவே கேம் அது. ஸோ இட்ஸ் குவைட் பாசிபிள் நியூகாசல் மே ப்ரொடியூசர்ஸ். இல்ல நியூகாசல் ஹோம் கேம், சாரி. ஸோ கொஞ்சம் கஷ்டம். இப்ப அப்படி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி என் மைண்ட்ல இருக்கு. ஆமா இருக்கலாம், பட் அவங்களோட பர்பிள் பேட்ச் ஒன்னு இருந்துச்சு, பட் இட்ஸ் நோ மோர் தட். கண்டிப்பா தட் நான் அவங்களோட அந்த சீரீஸ் ஆஃப் விக்டரி வந்து ஒரு பர்பிள் பேட்சாக பார்ப்பேன், அண்ட் இட் இஸ் ஓவர் நவ். ஓகே, இந்த பர்பிள் பேட்ச் அப்படின்ற கான்செப்ட்ல அடுத்த கேமுக்கு போவோம். செல்சி உல்ஸ். செல்சிக்கு எப்பங்க பர்பிள் பேட்ச் வந்துச்சா ஏதாச்சும்? நடுவில் 2-3 கேம் ஜெயிச்சாங்க. இப்ப நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து வெஸ்டாம் போர்னமத் கேட்கற மாதிரியே செல்சி பீக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கறது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஃபேர் ஆஸ்க். பட் அவங்க தேர் கான்ஸ்டன்ட் தீம் இந்த சீசன் வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்ன்ற மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வாட் டு யூ திங்க் ஆஃப் செல்சிஸ் சிச்சுவேஷன் ஹியர்? அவங்களால இஸ் இட் கோயிங் டு டேக் அப் another sacking of the manager to improve things? and things எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அது 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 தெரிஞ்ச போச்சென்டினோவாலே இம்ப்ரூவ் பண்ண முடியல. இந்த இதுல உட்காந்துட்டு எங்க இருந்து, உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுட்டும் பார்த்தாச்சு, இது ஏதாவது பண்ணுடா. பட் இல்ல, ஐ வுட் டெஃபினெட்லி நாட் கோ ஃபார் போச்சென்டினோ சாக்கிங் டில் எண்ட் ஆஃப் த சீசன். ம்ஹும். இந்த கடைசி இருக்கிற 15 கேமுக்கு நீங்க வந்து சாக் பண்ணிட்டு வேற மேனேஜர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐ டோன்ட் அக்ரி வித். இது வந்து டிப்பிக்கல் போன போன டிகேட்ல ஒரு டிப்பிக்கல் யுனைடெட் பிஹேவியர் இது. அதே அமெரிக்கன் ஓனர், அதே அமெரிக்கன் பிசினஸ் மாடலா பாக்குற ஓனர் செல்சிக்கு வந்திருக்காங்க. அடிப்பட்டு சொல்றாங்க, இதை வந்து பண்ணிடாதீங்க. ஆன்லைன்ல செல்சி ஃபேன்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் போச்சென்டினோ சாக்கிங். அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், போச்சென்டினோ இஸ் ஆக்சுவலி டீசன்ட் கோச். ஸ்பர்ஸ்ல பார்த்திருக்கோம், டீசன்ட் கோச். செல்சி நீங்க அஃப்கோர்ஸ் யூ ஹேட் யுவர் ட்ராஃபிஸ், யூ ஹேட் யுவர் பிரில்லியன்ட் ரன் ஆஃப் கேம்ஸ், பிரில்லியன்ட் ரன் ஆஃப் சீசன், சாரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் வந்து யூ ஹேட் டெரிபிள் ஓனர் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்பிஷன்ஸ் ஹவ் சேஞ்ச். அதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணும். யுனைடெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க, தே ஹேவ் டு டூ இட். அண்ட் ஆல்சோ ஓவரால் பாத்தீங்கன்னா செல்சி ஆர் ஆக்சுவலி பிளேயிங் பேட் ஃபுட்பால், அண்ட் தட் இஸ் டவுன் டு லைக் சேம் ரீசன். நான் வந்து யுனைடெட் கொடுக்கறது தான், அந்த இன்ஜுரிஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இதான் செகண்ட் கேம் வந்து he has had his proper squad, the players he wanted in the players position. அதை ம்ஹும். வந்து அவன் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்றான், ஒரு ரன் ஆஃப் 5-6 கேம்ஸ் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என்கோக்கோ 2வது கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். எஸ். இந்த ஃபன்னி பார்ட் வந்து இதுல என்னன்னா, இதுல லாஸ்ட் 2 கேம்ஸ் தான் செல்சி தோத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வரிசையா ஒரு 4-5 கேம் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. வாஸ் கம்ஃபர்டபுள் விக்டரிஸ். இது கூட இட்ஸ் நாட் லைக் அந்த சும்மா அந்த 1-0 கிரைண்ட் பண்றது அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் ரியலி குட் பீட் டவுன் கைண்ட் ஆஃப் விக்டரிஸ் விச் தே ஹேட். ஏன் அந்த மாதிரி இதுல வந்து திடீர்னு வந்து பேக் டு பேக், அஃப்கோர்ஸ் லிவர்பூல் அண்ட் வூல்வ்ஸ் ரெண்டுமே ஒரு மாதிரி டிமாரலைசிங் லாஸா இருந்துச்சு. ஈவன் தோ வூல்வ்ஸ் அகைன்ஸ்ட் தே வென்ட் அப் அஹெட் early. அந்த கேம் லிவர்பூல் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த செல்சி அகாடமி டீம் எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, பல்வரைசிங் அந்த கேம் வந்து இட் மேபி தட் ரிஃப்ளெக்டட் ஆன் டு வூல்வ்ஸ் கேம் ஆல்சோ. இட் வாஸ் ஹைலி டிமாரலைசிங். லிவர்பூல் கிடைச்சாங்கடா சான்ஸ், இவனை அடிச்சு கொண்டே விடுவோம், இன்னைக்கு எந்திரிக்கவே கூடாதுங்கிற மாதிரி செல்சிய போட்டு இது பண்ணிட்டானுங்க. இந்த வூல்வ்ஸ் டார்வின் அகைன்ஸ்டா நூனியஸ் வந்து வந்து கோல் போஸ்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஆயிருக்குங்க அந்த கேம். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. உல்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் 4 கோல் போட்டிருக்காங்க. உல்ஸ் ஆர் கமிங் பேக் ஃப்ரம் லாஸ் செல்சிக்கு அகைன்ஸ்டா. செல்சி கண்டிப்பா பிகர் டீம் கம்பேர் பண்ணும் போது யா, உல்ஸுக்கு அகைன்ஸ்டா இப்போ பிளேயிங் ஒரு அட் ஹோம் வேற அவங்களோட செல்சி. சிமிலர் அவங்களோட சிமிலர் லைன்ஸ்ல இருக்கிற யுனைடெட் டீம் வந்து ஒரு ஸ்கிராப் எடுத்திருக்காங்க. சோ இவங்க நாங்களும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ள போயிருக்க வேண்டிய கேம். மொய்சஸ் கேஷோட ஃபர்ஸ்ட் செல்சிக்கு அசிஸ்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உல்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணாரு. ஏய் நான் இதை சொல்லல, அந்த மோசஸ் கேஸ்டோ 40 மில்லியனுக்கு வாங்கியிருந்தா அவனை பத்தி யாருமே பேசிக்க மாட்டாங்க. அந்த பிரைஸ் டாக் மேட்டர்டு. சேம் வித் என்ஜோ பெர்னாண்டஸ். எனக்கு எஸ். தெரியலைங்க என்ஜோ பெர்னாண்டஸ் எந்த டீம்ல எந்த பொசிஷன்ல ஆடுவான் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நாட் ஜஸ்ட் செல்சிஸ் ப்ராப்ளம், அது வந்து ஃபிகர் அவுட் பண்ணும். இட் இஸ் டவுன் டு த கோச் அண்ட் த பிளேயர். அவன் வந்து இது பண்ணும்.
என்குங்கு தவிர மேபி கோல் பால்மர் டு அன் எக்ஸ்டென்ட் டாப் 6 சைட்ஸ்ல வந்து என்குங்கு கூட இல்ல. ஆக்சுவலா ஓப்பனா கேக்குறேனே, செல்சி ஸ்குவாட்ல இப்ப இருக்கிற டாப் 5 or 6 டீம்ஸ்ல வந்து எனிபடி வாக் இன்டு தி 11? வாக் இன் டு த 11 அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா வந்து பொசிஷன் பால்மர் ஃபார் இருக்காரு. பொசிஷன் வந்து அந்த பொசிஷன்ல வந்து இருக்கிற இன்கம்பென்ட் பிளேயரை ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? கஷ்டம்தான். நம்ம என்ன சொல்றது, இப்ப இருக்கிற அதான் சொல்றேன்ல, அந்த டீம்ல இப்ப செல்சியில் இருக்கிற ஒரு 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 பிளேயர்ஸுக்கும் அவங்களோட ப்ரொஃபைல் டிஃபைன்டா அப்படின்னு கேட்டா, நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஃபுட்பால் ஃபேன். அதனால ம். வந்து எனக்கு ஸ்ட்ரைக்கர்னா ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரா இருக்கணும். ஹைலைட் மாதிரி மார்ஷியல் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அந்த மாதிரி என்குக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கரா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா கிடையாது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். பால்மர் எகைன் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் சொல்றேன், என்ஜோ பெர்னாண்டஸ் பிரில்லியன்ட் டேலண்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. வி ஹவ் வாட்ச்ட் ஹிம் இன் பென்ஃபிகா, வி ஹவ் வாட்ச்ட் ஹிம் இன் தி வேர்ல்ட் கப் எல்லாம். இந்த பிரைஸ் டேக்ல விட்டுருங்க. இட் இஸ் ஆல் வந்து த செல்சி போர்ட்ஸ் ஃபால்ட். அதை வந்து வி ம். cannot pin it down either on the players or the manager. ஜஸ்ட் the quality of the player, like the roles of the players that they're doing. அவங்க சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சொல்லணும். எனக்கு நான் 6னா நான் வந்து என் கேம் இதுல இம்ப்ரூவ் பண்ண போறேன், 8னா ம். இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போச்சுக்கும் இது வரைக்கும் பண்ணானா அப்படின்னு கேட்டா பண்ணல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ஜோ பெர்னாண்டஸ்லாம், மோசஸ் கேஜுவல்லாம் வந்து சீசன் ஃபுல்லா அவைலபிளா தான் இருந்தான், பாரிங் வெரி ஃபியூ கேம்ஸ். அவங்க எல்லாம் ம். வந்து டிஃபைன் பண்ணிருக்கலாம். கோச் அது பண்ணல. அஃப்கோர்ஸ் கோச் ஹேஸ் மேட் இஸ் ஃபேர் ஷேர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். வந்து ஒரு செல்சி ஃபேன் கேட்டீங்கன்னா தெரியும், ஹி வந்து மோடைக்கு சான்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஹி கீப்ஸ் ஷஃப்லிங் ஸ்டார்டிங் 11 அந்த மாதிரி. பட் இஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் த பெஸ்ட். அதாவது அவங்கள வந்து ப்ளோட்டட் ஸ்குவாட். ம்ஹும். எப்படி வந்து ஒரு அண்டர் ஒரு ஒரு குட்டி ஸ்குவாட் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குமோ அதே பிரச்சனை தான் ஒரு ப்ளோட்டட் ஸ்குவாட்ல இருக்கும்போது. True, true, true. டிஃபென்ஸ்ல பாடியசிலையும் ஆட வைக்கணும், டிசாசியும் ஆட வைக்கணும், தியாகோ சில்வா வெளியே எடுக்க முடியாது, பென் சில்வெல்லையும் ஆட வைக்கணும், ரீஸ் ஜேம்ஸையும் ஆட வைக்கணும். அப்படின்னா டீம் ஃபுல்லா டிஃபெண்டரே போட்டு ஆடிடலாம் அதுக்கு. இந்த ஸ்குவாட் அவ்வளவு பெரிய ஸ்குவாட் இருக்கு, ஆமா, எப்படி டிசாசிக்கு சான்ஸ் கொடுக்கல, பாடியாசில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐயோ நீங்க டிசாசி ஆட வச்சிருந்தா வந்து அவன் மிஸ்டேக் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லைன்னா சில்வெல் சில்வெல் இப்பதான் வந்திருக்க இதுல இருந்து, அவன் வந்து இப்ப இன்ஜுரியில இருந்து இப்பதான் வந்திருக்கான். வந்த உடனே இது பண்ணா ஹி ஆக்சுவலி ஆட் அ குட் கேம். அதெல்லாம் வந்து as a captain ஆட் அ குட் கேம். என்கோக்கோ அதே மாதிரி தான் பிரில்லியன்ட் பிளேயர். வி ஹவ் சீன் ஹிம் இன் லைப்சிக். அவனை ம். வந்து ஆக்சுவலி அவன் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அவனை வந்து 2-3 கோல் ஸ்கோர் பண்ணிக்கலாம் இந்த கேம்ல Yeah, வந்து. நல்ல நல்ல என்கோக்கோ, சான்ஸ்லாம் இருந்துச்சு. ஆமா ஆமா, நல்ல நல்ல சான்ஸ்ல இருந்துச்சு. ஓவரால் தேர் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் இஸ் லெஸ். அவங்க வந்து ஒரு இப்ப 12th இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11th 12th எனக்கு தெரியல. 11th 12th இருக்காங்க. இருக்காங்கன்னு 11th இருக்காங்களா? ஆமா. அவங்க வந்து 11th பொசிஷன் டீமா அப்படின்னு கேட்டா, வித் த ஃபுட்பால் தட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஃபுட்பால் தேர் பிளேயிங், தேர் டெஃபினெட்லி 11th பொசிஷன் டீம் தான். ஐ அக்ரி. இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆன் செல்சி, ஸ்டெர்லிங்ன்ற பிளேயர் அடுத்த வருஷம் எம்எல்எஸ்ல பார்க்க முடியுமா? அதாவது சீசன் ஃபர்ஸ்ட் 4 கேம்ல அவங்களுக்கு ஒழுங்காடின ஒரே பிளேயர் ஸ்டெர்லிங் தான். இப்ப கேட்டா வந்து கோச் ஸ்டெர்லிங்கை ஃபேவர் பண்றா அப்படிங்க. ஸ்டெர்லிங் அந்த டீம்ல சில்வாக்கு அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஒரே பிளேயர். நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்கான் மற்ற டீமுக்கு, லிவர்பூலுக்கா இருக்கட்டும். வந்து அதுக்கப்புறம் சிட்டியில கேட்கவே வேண்டாம். அந்த ம். மாதிரி வந்து ஹீ கேன் ஆக்சுவலி பிளே அரௌண்ட். இஃப் இஸ் பிளேயிங் பேட் ஃபுட்பால் அப்படின்னா இட் இஸ் டவுன் டு ஹிஸ் ஏஜ். அந்த மாதிரி அவன் எம்எல்எஸ் தெரியல, இல்லைன்னா சவுதி கூட போக சான்ஸ் இருக்கு. பட் பாப்போம் இந்த செல்சி போர்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்றேன்ல, இவ்வளவு ப்ளோட்டட் ஸ்குவாட், இவ்வளவு ஹையர் வேஜஸ், இவ்வளவு ஹையர் எக்ஸ்டெண்டட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும்போது அடுத்த பிரச்சனை செல்சியோட நெக்ஸ்ட் பிரச்சனை வந்து தே கேனாட் செல். செல்சி ஹஸ் ஹிஸ்டாரிக்கலி பீன் அ டீம் வேர் தே கேன் செல் எக்ஸூலன்ட்லி வெல். அவங்க ம். அகாடமியில இருக்கிறதே வந்து அவங்க செல் பண்றதுக்காக தான். இப்ப அந்த செல் பண்ற டீம்ல, அந்த போர்டுல செல் பண்ற ஆளுங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ ஓவர் ப்ளோட்டட் ஸ்குவாடு இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா 10 வருஷமா நாங்க அனுபவிச்சிருக்கோம் இதெல்லாம். சோ நான் அடுத்த பிரச்சனை செல்சிக்கு இதுதான். அவங்க வந்து நாங்க நல்லா விளையாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் அவங்க செல் பண்றது கஷ்டம். சிச்சுவேஷன் திருநனுக்கு தேல் கொட்டின மாதிரி. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் டப்ட் as the கேம் ஆஃப் த வீக் ஆர்சனல் லிவர்பூல். ஆர்சனல் வந்து லிவர்பூல தேர்ட் டைம் மீட்டிங் தெம் இன் லெஸ் than a month. அண்ட் லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து ஒரு டிரா ஒரு லாஸ். இப்போ வந்து இந்த எமிரேட்ஸ்குள்ள வராங்க. மோசாலா இல்ல, பட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னோல்ட் கம்ஸ் பேக். எனக்கு வந்து இந்த கேம் வந்து டாக்டிக்ஸ் அதர்வைஸ், இந்த நான்சென்ஸ் மீடியா செலிப்ரேஷன் போலீஸ் அதர்வைஸ், டாக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஃபார் எ வெரி லாங் டைம் லிவர்பூல்ல வந்து மிட்ஃபீல்ட் ஆப்சென்டா பாக்குறேங்க. ரயன் கிராவன்பர்க், மெக்காலிஸ்டர் அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ் ஸ்டார்டட். எனக்கு இன்னைக்கு வந்து சபோஸ்லா இல்ல.
சப்போஸ்லாம் இல்ல. எனக்கு இந்த 3 பேர்ல வந்து மெக்காலிஸ்டர் தவிர எனக்கு வேற யாருமே கேம்ல ஞாபகம் இல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. they were mere passengers in the game. நீங்களும் அப்படிதான் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அங்கதான் they lost the game. டாக்டிக்ஸ் வைஸ் டெஃபினெட்லி வந்து அர்டெட்டா அவுட் பிளேட் கிளப் இதுல. நான் வந்து இந்த மிட்ஃபீல்டு, ஃபார்வர்ட்ஸ், டிஃபென்ஸ் அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. ஆஸ் அ ஹோல் கேம், ஆஸ் அ டாக்டிக்ஸ், அர்டெட்டா வந்து நான் இதான் பண்ண போறேன் அப்படின்ட்டு உள்ள வந்தா அது பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு வந்து கிளாப்புக்கு வந்து ஆன்சர் இல்ல. அதுதான் வந்து தட் வாஸ் வாட் ஹேப்பன் இன் த கேம். மிட்ஃபீல்டு ஸ்பெசிஃபிகலி பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் தோ தேர் வர் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஐ வாஸ் ஆக்சுவலி இம்ப்ரெஸ்ட் வித் த ஒர்க் ரேட் ஆஃப் கர்டிஸ் ஜோன்ஸ். he was a proper workhorse வந்து ரொம்ப வந்து இது பண்ணிருந்தான். பட் ஈவன் தென் ஐ ஃபீல் சபோஸ்லா இருந்திருந்தா இஃப் த கேம் would have been different might be. ஏன்னா நம்ம we cannot write off Liverpool. I wrote off Liverpool actually in the season startingல because they did not have a traditional six. அது இல்லாம Klopp had managed the team brilliantly. அது ஒண்ணு இருக்கு. ஸோ சபோஸ்லா இருந்திருந்தா கேம் வேற மாதிரி இருந்திருக்குமானா கண்டிப்பா இருந்திருக்கலாம். பட் மத்தபடி அவங்க வந்து அவங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15th மினிட்லயே வந்து ஆர்சனல் வந்து இதான் பண்ண போறாங்கன்னு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. கொனாட்டேக் மேல தூக்கி பால போட மார்டினெல்லிக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சாக்கா கோல், லக்கி கோல், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபார் இன் ஆர்டர் டு பி லக்கி யூ ஹேவ் டு பி தேர் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். லக்கி கோல் அப்படின்னு பார்த்தாலும் ரொனால்டோ கிட்ட இருக்கிற பாதி கோல் எடுத்துடலாம். அதுக்கு அவன் நல்ல பிளேயர் இல்ல அது வந்து நல்ல டீம் இல்ல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டே தேர். அவன் வந்து ராஷ்வர்ட் மாதிரி ரைட் விங் ஓரத்தில் நின்று இருந்தான்னா பால் அந்த கோல் போயிருக்காது சாக்கா அந்த மாதிரி. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ வாட் ஆர்சனல் கன்சீடட் வாஸ் வெரி ஸ்டூபிட். அது வந்து ஈஸியா இது பண்ணிருக்கலாம். பட் இதான் நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து அர்டெட்டா கண்ட்ரோல் ஃப்ரீக்னு இப்ப சொல்ற ஒத்துக்கு அந்த பாலை வந்து ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு ஹாஃப் டைம் வர்றதுக்கு. கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து கோல் கீப்பர் எடுத்து திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை சும்மா கிளியர் பண்ணி விட்டு போயிருக்கலாம். அதேதான் என்னுடைய பாயிண்ட்டும். எனிவே தட்ஸ் ஒரு சாவக்கேடு மாதிரி இருந்துச்சு அது. அது மேட்சை டர்ன் பண்ணி இருந்ததுன்னா எவ்வளவு திட்டிருப்பீங்க. பட் ஹிஸ்டாரிக்கலா அதுதான் டெம்ப்ளேட்டா இருந்திருக்கும். லைக் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்டா விளையாடி கடைசி ஹாஃப் டைம் வர ஸ்ட்ரோக்ல வந்து ஒரு கேவலமான கோலை கன்சீட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு செகண்ட் கோலை கன்சீட் பண்ணுவோம். ஆமா ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லிவர்பூல் நல்லா விளையாண்டாங்க. நான் என்னடா அப்படின்ட்டு நான் பிகாஸ் ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் ஆர்சனல் ஆப்வியஸ்லி வந்து. பட் வந்து ஆர்சனல் காட் த செகண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் வெர்ஜில் வான் டைக். ஆர்சனல் தேர்ட் கோலா செகண்ட் கோலா? அது செகண்ட் கோல் ஆலிசன் அண்ட் வெர்ஜில் வான் டைக். இட் வாஸ் என்ன இது மை பர்சனல் ஒப்பீனியன், இட் வாஸ் ஆலிசன்ஸ் மிஸ்டேக். அவன் வந்து அவ்வளவு தூரம் வெளியே வர வந்து இது இல்ல வந்து வான் டைக் கிளியர் பண்ணிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அது இட் வாஸ் இட். அண்ட் தேர்ட் கோல் வாஸ் டெஃபினெட்லி இட் ஷோட் கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிடுச்சு. ஆலிசன் அந்த மாதிரி கோல் விடுற வந்து ஆளே கிடையாது. வெல் டேக்கன் கோல். அந்த அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டு இட் வாஸ் a வெல் டேக்கன் கோல். ட்ரோசாட் has been a good asset for you, லோ காஸ்ட் பை. ஆனா அப்பப்போ ஒரு கோல் கொடுத்துறான் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் இயர் வந்து இதே டைம்ல நாங்க வந்து முட்ரிக் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ட்ரோசாட் வாங்கணும். கைசேரோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஜார்ஜினியோ வாங்கணும். 2 பேரும் தான் இந்த கேம்ல. ஜார்ஜினியோ had a brilliant game. அதே மாதிரி ட்ரெண்ட் அலெக்சாண்டர்னால் ஒர்க் ஆகாது, பட் எனக்கு ஒரு டிஃபெண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா ஜோய் கோமஸ் கேன் பி ஈஸிலி நான் ஈஸியா எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க சாக்கா வச்சு அப்படின்னு நினைச்சா அவங்க இந்த ரூட்டே எடுக்கல. ஒரே ரூட் தான். மார்டினெல்லி பீட் கொனாட்டே அண்ட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர்னால் வித் யுவர் பேஸ். அண்ட் 90 மினிட்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. That's very true. இதுல வந்து இப்போ லிவர்பூல் வந்து மே கெட் சாலா பேக் இன் another 2 game weeks. பட் ஐ திங்க் லிவர்பூல் ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படியே இதுவாலாம் இல்ல. they are playing Burnley, Brentford and Luton town next. So they have a good chance to they don't have to miss in the இப்படி சொல்றேனே, நெக்ஸ்ட் லிவர்பூலுக்கு இம்பார்ட்டன்ட் கேம் அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி ஆன் March 10th. இன்னைக்கு February 6th. So next 1 month Liverpool can sleepwalk at the top of the table. ஆமாமா, this கண்டிப்பா they'll definitely sleepwalk தான். Maybe they'll have a surprise. ஆல்வேஸ் ஃபுட்பால்ல நம்ம அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சர்ப்ரைஸ் ரிசல்ட் இருக்கலாம். பட் வந்து ஆன் பேப்பர்னு பார்த்தா டெஃபினெட்லி தே ஹேவ் அ கேக் வாக் ஆஃப் ஃபிக்சர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க அதாவது நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து இந்த கேம் எல்லாம் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மா வின்னா லாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வின் பண்ணா டைட்டில் ஷாட், வின் பண்ணலையா we have to grind more அப்படிங்கிற இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஆர்சனல். இது வந்து ஆர்சனல் ஜெயிச்சது ஆர்சனலுக்கு அதே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா தே ஆர் மூவிங் க்ளோசர் டு த டாப் 3 அந்த மாதிரி. ஐ மீன் த டாப் ஸ்பாட் ஆப்வியஸ்லி. அந்த மாதிரி லிவர்பூலுக்கு வந்து they will take this loss as a good learning actually. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல லாஸ். இது வின் பண்ணியிருந்தா ஆப்வியஸ்லி they would have taken that confidence. ஷுவரா டைட்டில் ஷாட் இருக்கு,
வந்து சிட்டிக்கு கேம் இன் ஹேண்டோ இல்லையோ இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டு. பட் வந்து இந்த லாஸ் வந்து குட் லாஸ். தே லேர்ன் அண்ட் தே கம் பேக். லிவர்பூல் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கிளப், ஆர் கிளாப்ஸ் லிவர்பூல் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கிளப் தட் தே ஜஸ்ட் டை டவுன். அவங்க ஓகே. வந்து இதுக்கப்புறம் டஃப் ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருந்தாலும் தே வுட் ஹவ் ஷோன் அப் ரிகார்ட்லெஸ் சாலா ஹஸ் கம் ஆர் நாட். அந்த மாதிரி வித் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இட்செல்ஃப் தே வுட் ஹவ் ஷோன் அப் டெஃபினெட்லி ஃபார் த ஸோ ஃபைட். கிளாப் வாக்கிங் அவே வித் ட்ராஃபி இன் ஹேண்டா இல்ல வாக்கிங் அவே ட்ராஃபி லெஸ்ஸா? இல்ல எனக்கு தெரிஞ்சு சிட்டி தாங்க. எனக்கு ஐ ஓகே. ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட் சேம் திங். சிட்டி தேர். நான் சொல்றேன்ல சிட்டி, நம்ம அந்த மேட்ச் பத்தி வரும்போது நான் சொல்றேன். அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு சிட்டி தான். அங்கதான் போறோம் நம்ம. சிட்டியோடைய பெஞ்ச் வந்து பிரெண்ட்ஃபோர்டோடைய ஸ்டார்டிங்ல இன்ஃபேக்ட் கம்பைன் பண்ணி விட்டா பிரெண்ட்ஃபோர்டோட ஃபுல் ஸ்குவாடை விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஃபீ ஒண்டி. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேமோட பில்டப் வந்து எஸ்பெஷலி ஸ்டாண்ட் அலோன் கேம் வர வச்சிருந்தாங்க. கேமோட பில்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கம்பேரிசன் ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இப்படி அப்படின்லாம் இருக்கும். இந்த கேமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ மீன் அட்லீஸ்ட் எனக்கு இருந்துச்சு. பட் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்கல அதெல்லாம். And of course, the result வந்து 3-1 City. I didn't even think Brentford had a chance in this game. என்னதான் ஃபிளெக்கன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோல் சேவிங் அபிலிட்டிஸ் எல்லாம் காட்டினாலும் and Brentford going a goal up, I never thought for a second City were losing this game. கடைசியா ஒரு City loss came back in December. ரெண்டு மாசம் they have not lost a game. So is that something டெம்ப்ளேட்டைஸ்டா இந்த பிசினஸ் பார்ட் ஆஃப் த சீசன்ல சிட்டி வராங்க அப்படின்னா எழுதி வச்சிடலாம் அடுத்த ஃபியூ ஃபிக்சர்ஸ் அவங்களுக்கு? இது அப்படி இது இது ஹிஸ்டாரிக்கலி நடந்துட்டு இருக்கு. இது நாங்க வின் பண்ண காலத்துல இருந்து நாங்க இதைத்தான் பண்ணுவோம். நாங்க வந்து அந்த 3வது பொசிஷன் 2வது பொசிஷன்ல வந்து சுத்திட்டு இருப்போம். ஆர்சனல் லிவர்பூல் மேல இருப்பாங்க, நாங்க வந்து சுத்திட்டு இருப்போம். அலெக்ஸ் ஃபெர்குசன் ஏதோ ட்ரை பண்ணுவார். அந்த ஜனவரி வந்துருச்சுன்னா அவங்க வந்து தேல் ஸ்விட்ச் பேக். எந்த சிஸ்டம் கன்ஃபார்மா போய் இதை அடிச்சா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிற சிஸ்டம்க்கு மாறிடுவாங்க. அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். இப்ப இருக்கிற சிட்டி டீம் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு வந்து எதோ புதுசா ட்ரை பண்ணாலும் இருக்கிற பிளேயர்ஸ் இல்லாத பிளேயர்ஸ்ல ட்ரை பண்ண அதெல்லாம் கவலையே இல்லை. எனக்கு தெரியும் இந்த பிளேயர்ஸ் வச்சு இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியும். அதை போடுவாங்க, வின் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஃபில் ஃபார்டன் கமிங் பேக் இன் டு த டீம் அண்ட் ஸ்கோரிங் 3 goals. இதை வந்து ஃபில் ஃபார்டனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்த காலம் போய் ஹி கேம் பேக் இன் டு த டீம். டைம் எடுத்துக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஹி கேம் பேக் இன் டு த டீம் 3 goals டைரக்டா. இத்தனைக்கும் ஹாலண்ட் நான் ஆக்சுவலி உங்க ஒப்பீனியன் டிஃபர் பண்றேன். நான் பிரென்ஃபோர்ட் ஆக்சுவலி கூட வந்த கேம். சிட்டி ரொம்ப பிரமாதமா விளையாண்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஸ்கோர் 3 brilliant goals ஆக்சுவலி. வந்து ஃபர்ஸ்ட் கோல் நீல் முப்பே வந்து ஸ்கோர் பண்ணது ஆப்வியஸ்லி இட் வாஸ், ஐ மீன் ஆல் கிரெடிட்ஸ் டு நீல் முப்பே ஃபார் கோயிங் அண்ட் டேக்கிங் த பால் ஃப்ரம் தேர் அண்ட் ஸ்கோரிங், அண்ட் ஈவன் டோனி ஃபார் ஹோல்டிங் த டிஃபெண்டர், வெல் டேக்கன் கோல் அந்த மாதிரி. பட் வந்து ஃபில் ஃபார்டன் ஐக்யூ ஆஃப் த பிளேயர். அந்த டீம் பாருங்க, ஃபில் ஃபார்டன் வந்து லெஃப்ட் விங்ல தான் ஆடணும் ஸ்டார்ட் பண்ணான். அவன் லெஃப்ட் விங்லயே ஆடல பெருசா. அவன் ஹி வாஸ் பிளேயிங் மோர் சென்ட்ரலி. ஹாலண்ட் மிஸ்ட் couple of chances where it was a template written இது ஹாலண்ட் கோல் அப்படின்ட்டு. ஹாலண்ட் மிஸ்ட் couple of chances. ஃபில் ஃபார்டன் எங்க இருந்தலாமா போய் ஸ்கோர் பண்ண, அந்த ஹெட்டர் ஸ்கோர் பண்ணது செகண்ட் கோல், அந்த ஹெட்டர். ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், அந்த மாதிரி கிரெடிட்ஸ் டு ஹிம். அண்ட் தேர்ட் கோல் ஆல்சோ பிரில்லியன்ட் பாஸ். அதுல இருந்து ஹாலண்டோட அந்த பிரில்லியன்ட் 1-2 அதெல்லாம் வந்து இட் வாஸ் எக்ஸலென்ட். நான் சொல்றேன்ல இந்த டீமுக்கு வந்து ஒரு ஒரு புது பிளேயர் உள்ள வரானா, ஆஸ்கர் பாபா அந்த பையன், அந்த பிளேயர் அந்த பையன் உள்ள வந்து நான் எனக்கு வந்து ஒரு 2 ரன் ஆஃப் கேம் 3 ரன் ஆஃப் கேம் இருந்து நான் ஸ்கோர் பண்ணுவேன் அதெல்லாம் கிடையாது. உள்ள வந்தா எனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிளேயர் உள்ள வந்தா நம்ம இப்படி ஆடணும். டிப்ரோனா பாருங்க, டிப்ரோனா வந்து ஃபில் ஃபார்டன் அட்வான்ஸ்ட் ஆடுறங்கிறதுனால டிப்ரோனா வாஸ் பிளேயிங் வெரி பேக். அப்படி இல்லைன்னா ஃபில் ஃபார்டன் இந்த இருந்த பொசிஷன்லாம் வந்து டிப்ரோனா இருந்திருப்பான், இல்லைன்னா பெர்னாண்டோ சில்வா இருந்திருப்பான். இதான் நடந்திருக்கும். திஸ் இஸ் a typical example of நான் எவ்வளவு செலவு பண்ணி பிளேயர் வாங்குறது பிரச்சனை இல்லை, பட் ரைட் ரெக்ரூட்மெண்ட். இதுவே வந்து இதோட பேரலல் நம்ம தான் சொல்றோம்ல, செல்சி அவங்க வந்து ரைட் ரெக்ரூட்மெண்ட் இல்ல அண்ட் தோக்குறாங்க. அதனால அந்த பிரைஸ் ஸ்குவாட் பத்தி பேசுறோம். இப்ப சிட்டி நாளைக்கு பெப் கார்டியோலா வெளியே போயிட்டு தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை பத்தியும் பேசுவோம். ஐயோ சிட்டி ஸ்குவாட் இவ்வளோ இது யாருமே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா பேச ஆரம்பிப்பாங்க. பட் தேர் ரிசல்ட்ஸ் ஸ்பீக் ஃபார் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்கு இன்னொரு கேம் இருக்கா கையில. And they still have a game in hand, which means they can technically go top of the table. பெப்பு வந்து என்ன சொல்றது, ஆல் கிரெடிட்ஸ் டு ஹிம். எனக்கு பிடிக்காது பெப்பா, பட் ஸ்டில் ஆல் கிரெடிட்ஸ் டு ஹிம். ஃபுட்பால் வைஸ் நோபடி கேன் பீட் தட் கைஸ் பிரெயின். It's true. Yeah. லாஸ்டா வந்து சிட்டி வந்து they had 15 shots on target, 3 goals தான். Do City have a goal scoring problem?
இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அது ஒரு நான் சீக்கி சொல்றேன், கொஸ்டின். அவங்க பாருங்க, அதாவது வந்து ஆர்சனலுக்கு சாக்கா கோல் போடணும், இல்லைன்னா மார்டினெல்லி கோல் போடணும், ஓகேவா? சிட்டி யுனைடெடுக்கு ஹாய்லண்ட் கோல் போடணும், இல்லைன்னா வந்து ராஷ்வர்ட் கோல் போடணும். செல்சி விட்டுருங்க பாவம். வந்து ஸ்பர்ஸுக்கு சன்னு யாராவது கோல் கோல் போடணும், இல்ல போடுறோம். இல்லங்க அந்த டாப் டீம்ஸ் அப்படியே வந்துருச்சு தெரியாம. ஒன்னா வந்து சன்னு கோல் ஸ்கோர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரிச்சார்லிசன் கோல் ஸ்கோர் பண்ணணும் ஸ்பர்ஸுக்கு. சிட்டி லிவர்பூலுக்கு சாலா கோல் ஸ்கோர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எவன் பண்ணுவான்னு ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. அங்கங்க கோடி கக்போ வில் ஸ்கோர் ஆர் ஜோட்டா வில் ஸ்கோர், அந்த மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது they'll take it. ஆல் கிரெடிட்ஸ் டு them. சிட்டிக்கு அந்த பிரச்சனையே இல்ல. ஹாய்லாண்ட் அடிக்கலையா ஃபோர்டன் அடிப்பான், ஃபோர்டன் அடிக்கலையா டிப்ரோன் அடிப்பான், டிப்ரோன் அடிக்கலையா பெர்னார்டோ சில்வா அடிப்பான், இவங்க யாருமே அடிக்கலையா தலைவன் உள்ள ஆஸ்கர் பாபுன்னு ஒருத்தன் இருக்கலாம், அவன் அடிப்பான். யாருமே இல்லையா உள்ள இருந்து வந்து இவ லூயிஸ் டியாஸோ இல்ல வந்து ராட்ரியோ லாங் டேக்கன் ஷாட் ஒரு ஹெட்டர் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். தே டு நாட் ஹேவ் அ கோல் ஸ்கோரிங் ப்ராப்ளம். அவங்களுக்கு கோல் ஸ்கோரிங் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்சைட் த கேமே அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க அந்த பிளேயர்ஸுக்கு தெரியும். லீவ் அவுட் கார்டியோலா அந்த பிளேயர்ஸுக்கு தெரியும். இப்ப ஹாய்லாண்டுக்கு வந்து 60 நிமிஷம் அவனுக்கு வந்து ரொம்ப மோசமான கேம், ஸ்டிங்கர் ஆஃப் கேம் இருக்கு அப்படின்னு ஹாய்லாண்டை வெளியே தூக்கி போட்டு அவன் வந்து டிப்ரோனா உள்ள சாரி பெர்னாண்டோ சில்வா உள்ள கொண்டு வரான், ஸ்ட்ரைக்கரே இல்லாம ஆடினா கூட அந்த பிளேயர்ஸ் உள்ள வந்தா எப்படி எந்த மாதிரி நாங்க வந்து மாறி விளையாடணும், எந்த மாதிரி சிஸ்டம்க்கு நாங்க அடாப்ட் ஆயிக்கணுங்கிறது அந்த பிளேயர்ஸ்க்கே தெரியும். தே ஆர் அ Very வெல் true. ஆயில்டு மிஷின், கோச்டு டீம். உள்ள விளையாடுறது வந்து 11 பிளேயர் இல்ல, உள்ள விளையாடுறது வந்து 11 பெப் கார்டியோலா. Nice way to put it. Perfect way. I think that is a good place to end on the review. Last player of the week அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி கேட்போம். டீம் ஆஃப் த வீக் பதிலா பிளேயர் ஆஃப் த வீக் உங்க மைண்ட்ல யாரு? We had 2 hat-trick scorers, ஒரு பிரேஸ், ஒரு டீம்ல 4 different goal scorers, ஒரு டீம்ல 5 different goal scorers. பிளேயர் ஆஃப் த வீக் இதெல்லாம் கிடையாது கண்டிப்பா. குன்ஹாலாம் கிடையாது. நாட் ஃபார் தி ஹிஸ் ஹேட்ரிக். கண்டிப்பா மேபி ஃபில் ஃபோர்டன், ஹி இஸ் கமிங் பேக் இன்டு தி டீம் அண்ட் ஸ்கோரிங். மேபி வி கேன் கிவ் இட் டு ஹிம். இல்லையே நிறைய பேர் ஆக்சுவலி நல்லா விளையாண்டாங்க. இந்த இவன் லூட்டன் டவுன் ராஸ் பார்ட்லி. actually Ross Barkley, given the magnitude of the fixture against Newcastle, all odds out. Maybe yeah, Ross Barkley we can give it. He was talk Interesting. of the week in the week. Yes, definitely. I think also side shout out to Jorginho. But நான் பயஸ்டா வரக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப அப்படியே சரி, ஜட்ஜ் நான் ஜூரி. சொல்றேன், ஷவுட் அவுட் டு ஜார்ஜினியோ from rival fan. கோல் ஆஃப் த வீக் அப்படின்னு ஏதாச்சும் ஸ்டாண்ட் அவுட்? கோல் ஆஃப் த வீக் ஸ்பெக்டாகுலர் கோல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபில்ஃபர்னோட செகண்ட் ஹெட்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டஃப் ஹெட்டர் டு ஸ்கோர் அது. மத்தபடி கோல் ஆஃப் த வீக்ங்கிறது மார்டினெல்லி செகண்ட் கோல் தாங்க. அடி மார்டினெல்லி ரிச்சார்லிசனோட செகண்ட் கோல் ஆக்சுவலி நல்ல கோல். Yes, as I was ரிச்சார்லிசனோட கோல் ஆக்சுவலி நல்ல கோல். பட் மை பர்சனல் ஃபேவரட் வாஸ் ஃபில் ஃபோர்டன்ஸ் ஹெட்டர். அந்த ஃபார் ஷார்ட் பிளேயர் லைக் ஃபில் ஃபோர்டன் அந்த ஹெட்டர் அட்டம் பண்றது கஷ்டம். True. Okay, all right. I think we are at the end of this game week review. Thank you, Mani, for joining me late night. உங்களுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு தூங்குங்க. நாங்க பேசினதுல வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, வாட் யூ அக்ரி வித், டோன்ட் அக்ரி வித், கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் கேம் வீக் ரிவ்யூல சந்திக்கும் வரை, அரவிந்த், தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ.